மொத்தம் 7 பதிகங்கள் இதில் அறிவிக்கப்பட்டது. இதுல 7வது பதிகம் திருப்பராய்த்துறை. நாங்கள் இந்த வாரத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சாமி கரெக்டா பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இப்ப திருமுதுகுன்றம். ஆறு சுவையுமேலிசையும் மென் குணங்களும் விரும்பு நாள் வேதத்தாலும் அறிவொன்னா. மிகப்பெரிய முக்கியமான செய்தி நமக்கு சாமி சொல்றார். சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தான் அதனுடைய சிறப்பெல்லாம் தெரியும். இந்த உடம்பின் கண்ணதாக உள்ளது 6 சுவை நமக்கெல்லாம் தெரியும். உவப்பு, புளிப்பு, கார்ப்பு, கைப்பு, தித்திப்பு, தோற்பு. இந்த 6 சுவை அதான் சொல்ற மெய் 6 சுவையும் 7 இசையும் சரிகம பருதி சப்தசுரங்கள். அது மூலம் தான் நம்ம ஒரு பாடங்களை நம்ம அதை முறையாக பயின்று பாடிக்கொள்வோம். 7 இசையும் என் குணங்களும் குணவகைகள். இது விரும்பும் 4 வேதங்களும் 4 வேதங்களும். இதெல்லாம் உலகத்தில் நம்ம பெருசா கருதப்படுகின்றது. அதெல்லாம் பட்டியலிட்டார். சுருக்கமா சொன்னது 3ஆ பிரிச்சிடலாம். சுவை, இசை, வேதம். இந்த 3ஆல இறைவனை அறிய முடியாது அப்படின்னு. அதான் முதல்ல சொன்ன சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். எப்படின்னா முக்கியம்தான். நம்ம இப்ப இசையில பாடுறோம், ஆனா இறைவனை தரிசிக்க முடியுமா? இந்த உலகத்துல சுவை 6 சுவை 6 சுவை உண்பதனால அதான் உலகியல் போகும்னு சொல்றோம் இல்லைங்களா? அதன் மூலம் இறைவனை தரிசிக்க முடியுமா? முடியாது. இசையால தரிசிக்க முடியுமா? முடியாது. வேதத்தாலையும் முடியாது. 4 வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அப்படின்னார் மாணிக்க வாசகர். வேதத்தாலையும் இறைவனை காட்ட முடியாது. அதனால இவற்றால் அறிய ஒண்ணாதவன் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா இல்ல. இறைவனை அடைவதற்கான வழியை சொல்வது, வழி மார்க்கத்தை சொல்வது. இது நமக்கு வேணும் தான். ஆனா அதுவே இறைவனை காட்டாது. ஒரு அவிநாசி வழின்னு போட்டிருக்கோம். அந்த போர்டு போய் அவிநாசி காட்டுமா? காட்டாது. அவிநாசி போற வழி இதுன்னு சொல்லுது, அவ்வளவுதான். இப்ப வேதங்களும் இசையும் சுவைகளும் உலகியல் நமக்கு என்ன பண்ணுது? இந்த உலகியல் என்னன்னா இது சொன்ன இசை, வேதம், சுவை இதெல்லாம் எதனானது? மாயா காரிய பொருள்கள். சைவ சித்தாந்தம் சொல்லுது. இல்ல மாயா காரியங்கள், மாயையிலிருந்து வந்ததுதான் இதெல்லாம். அது இறைவனை கண்டிப்பாக காட்டாது. அதனாலதான் ஞானசம்பந்தர் சொன்னார், மெய்த்தாறு சுவையும் 7 இசையும் என் குணங்களும் விரும்பும் 4 வேதமும் அறிவொன்னா. இவையினால இறைவனை அறிவொன்னா அப்படின்னு. நடை தெளிய படுங்கே போல அறிவை பாகம் ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன். 6 சமயங்களுக்கு ஒரு தலைவன் தான். இங்க சொல்லப்பட்ட 6 சமயம் பிற சமயம் புறச்சமயங்கள்லாம் கிடையாது, அகச்சமயங்கள். இதுல நம்ம சைவ இதுல 6 சமயங்கள் உண்டு சைவத்திலேயே. சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த 6 சமயங்களுக்கு தலைவன் சிவபெருமான் தான். அது எல்லாருமே சிவபெருமான் தான் சொல்லுவாங்க. ஆனா தத்துவங்கள்ல வேறுபடும். ஏகான்மவாத சைவம், சிவ சமவாத சைவம் இப்படின்னு இருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்கு. இந்த 6லயே மிக தலைமையான இதுன்னு சொன்னா அதான் சித்தாந்த சைவம். அதான் ஹெட் தலைமையதான். மற்றது கருத்து வேறுபாடுகள் கொண்டது. இப்படி இருப்பினும் இந்த 6 சமயத்துக்கு தலைவன் சிவபெருமான். அப்ப என்ன? அந்தந்த உயிருக்கு தக்கவாறு இறைவன் சமயத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த 6 சமயத்தை மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சமயங்களும் அதுக்கெல்லாம் தலைவன் இறைவன் தான். அந்த உயிர்களுக்கு தக்கவாறு அந்த சமயத்தில் அவங்க இருக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டா யாருக்கு சமய சண்டை வராது, மத சண்டை வராது, எந்த சண்டையுமே வராது.
அவங்க பக்குவத்துக்கு தந்தாப்புல இறைவன் தான் சமயத்தை கொடுத்திருக்கிறான்ற போது இது நன்கு உணர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார்? பிற சமயத்தை தூற்றுவாரா? ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்போ 1, 2, 3, 4, 10 அப்படின்னு படித்து வந்த ஒருத்தர் 10வது வந்துட்டார். 2வது உள்ள படிப்பை கேவலமா ஏளனமா பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவர் 2ல இருந்து வந்திருக்கிறார். கீழே உள்ள வகுப்புகளை ரொம்ப கீழே பார்ப்பாரா? இல்ல, அது படிநிலை வகுப்புன்னு அவருக்கு தெரியும். 10 அந்த அறிவுடை தானே தெரியும். அது மாதிரி சமயங்களும் அப்படிதான் 1, 2, 3 அப்படி வரிசையா மேல மேல போயிட்டே இருக்கும். ஆனா அவங்க அந்தந்த பக்குவத்துக்கு தந்தாப்புல சமயங்களை கொடுத்து இறைவன் பக்குவப்படுத்துகின்றார். இதை நாம் உணர்வு பூர்வமாக உணர்ந்து விட்டால் மத சண்டையோ சமய சண்டையோ யாருக்குமே வராது. சைவ சமயம் மட்டும்தாங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைங்களா? பிற சமயத்தை எந்த குறையும் சொல்லாத ஒரு சமயம். எந்த குறையும் யாரையும் ஒண்ணு சொல்லல. நாத்திகவாதத்தை கூட நீங்க ஒண்ணு சொல்லாது. அதனாலதான் நம்ம தமிழகத்தில் நாத்திகவாதம் அதிகமா இருக்கு. நம்ம ஒன்னும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுவும் ஏற்புடையதான். ஏன்னா அதுவும் இறைவன் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அவங்களையும் குற்றம் காண போறோம். அவரவர்கள் அறிவுக்கு தக்கவாறு இறைவன் அதை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். அதனால இங்க குறையின் தவறுன்னு உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே சரிதான். எல்லாமே இறைவன் தான் செய்கின்றார் அப்படின்னு நம்ம சைவ சமய ஆச்சாரியர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப எது தவறா இருக்க முடியும்? எதுவுமே தவறு இல்லை. ஆனா சில நேரத்தில் ஆச்சாரிய பெருமக்கள் இங்க அவதாரம் செய்து சில தவறை சுட்டி காட்டுங்கன்னு சொன்னா பிற சமயத்தை வேறு ஒரு சமயம் வதைக்கும் போது பெரியவங்க வருவாங்க. இங்க ஒரு காலத்துல சமண சமயம் புத்த சமயத்தையும் உள்ளவர்கள் எல்லாம் சைவ சமயத்தை வதைத்தார்கள். அதனாலதான் நமது ஆச்சாரியர் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணார். வதைக்காதே, உன்னுடைய சமயம் எதுவோ அதில் நில்லு, அவ்வளவுதான். வதைக்க கூடாது. எல்லாமே இறைவன் பக்குவத்திற்காக அவர்களுடைய படிநிலைக்காக கொடுக்கின்றார். ஆக 6 சமயத்துக்கும் தலைவன் சிவபெருமானே. அவர் தான் எல்லா சமயத்துக்கும் தலைவன். பரம்பொருள் ஒருத்தர் தானே, அவர் தானே எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவன் திரு முதுகுன்றத்தில் எழுந்த அருளிய உள்ளவன். இத்தகைய பெருமான் திரு முதுகுன்றத்தில் எழுந்த அருளிய உள்ளவன். அவர் ஒவ்வொரு பாடலையும் ஒரு புராணம் சொல்றார். இந்த புராணங்களை நம்ம அதிகபட்சம் நம்ம சொல்லிட்டோம். அதனால நம்ம பெருசா சொல்ல வேண்டியதில்லை. 2வது பாடல்ல அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த வரலாறை சொல்கின்றார். 3வது பாடலிலே தக்கன் வேள்வி வீரபத்திரரை கொண்டு சிவபெருமான் தகர்த்தெறிந்ததை சொல்லுகின்றார். இப்படி சொல்கின்றார். 4வது பாடலிலே முப்புறங்களை எரித்த வரலாறை பேசுகின்றார். மற்ற பாடலிலே திருவையாற்றுடைய சிறப்புகளை பேசுகின்றார். திருக்கடைக்காப்பிலே இந்த அருமையான திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை நெடுங்காலம் ஆளக்கூடிய தன்மை பெறுவர்களாவர், ஆளும் தன்மையை பெறுவர்களாவர் என்று சொல்றார். ஆளும் தன்மை பெறுவது பெரிய விஷயங்கள். அப்படி ஆளும் தன்மை பெறக்கூடிய அந்த தன்மையை தரக்கூடிய அருமையான திருப்பதிகம் திரு முதுகுன்றத்து திருப்பதிகம் என்பதை சொல்லி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி திரு முதுகுன்ற பெருமான் உடைய திருவடிக்கு விண்ணப்பிப்போமாக.